தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இயேசு ஆண்டவர் இரவு பந்தி முடித்த பிற்பாடு கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் செய்கிற பொழுது வியர்வை துளிகள் இரத்த பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அவர் ஜெபத்தை முடித்துவிட்டு வருகிற பொழுது சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர்களோடு போர் சேவர்களோடு கூட வருகிறார்கள். அப்போது யூதாஸ் இயேசு ஆண்டவரை மொத்தத்தினால காட்டி கொடுக்கிற பொழுது அந்த போர் சேவகர்கள் இனமாய் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் இயேசுவை பிடிப்பதற்காக வருகிறார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்த ஒருவர் அந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரருடைய காதை பட்டயத்தினால் வெட்டி விடுகிறான். அப்பொழுது இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த காதை வெட்டின மனிதனை எச்சரிக்கிறார். பட்டயத்தை உரையிலே வைத்துவிடு, பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தினாலே சாவாய் சொல்லி இந்த எச்சரிக்கையை சொல்லிவிட்டு அந்த துண்டாக்கப்பட்ட காதை என்ன செய்கிறார்? அந்த இடத்துல மீண்டுமாக இணைக்கிறார். அந்த காதை இணைத்து விட்டு அந்த கூட இருந்தவர்களை பார்த்து 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்ப மாட்டாரோ என்று சொல்லி சொல்கிறார். அப்ப அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, கடவுளுக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது, கடவுள் தமது தூதர்களை கொண்டு நம்மை விடுவிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் வேதம் சொல்றது, உன் பாதம் கல்லில் படாத படிக்கு. அவர்கள் யார்? தேவதூதர்கள் தன்னுடைய கைகளில நம்மை ஏந்துவார்கள், நம்முடைய பாதங்கள் கல்லில் படாதபடிக்கு. நமக்கு எந்த தீங்கு மோச நாசம் வந்தாலும் கூட கடவுள் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய ஆபத்துல, நம்முடைய சோதனையில, நம்முடைய உபத்திரவத்துல, நம்முடைய கஷ்டத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசு ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தை அவர்களுக்கு முன்பாக சொல்கிறார். நான் வேண்டிக் கொண்டால், அதான் மத்திய 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் என் பிதாவிடம் வேண்டிக் கொள்ள முடியாது என்றும், வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை இப்பொழுதே எனக்கு உதவியாக அனுப்ப மாட்டார் என்றும் நினைக்கிறாயோ? அப்ப இந்த இடத்துல ஏசன சொல்றாரு, வேண்டிக் கொண்டால் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயோ? அப்ப நாம் வேண்டிக் கொள்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கடவுள் தூதர்களை அனுப்புகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் நாம் கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது கடவுள் நமக்கு இறங்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நமக்கு சுக வாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ நாம் மனிதர்களை தேடி போகக்கூடாது, மனிதனுடைய ஒத்தாசையை நாம் நாடக்கூடாது. மாறாக கடவுளை தேட வேண்டும், கடவுளை நாட வேண்டும், கடவுளுடைய ஒத்தாசையை நாம் தேட வேண்டும். அப்படியாக வாழுகிற பொழுது கடவுள் நம்மை விடுவிக்கிறார், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். அந்த விசுவாசத்துல நாம் நீடித்து வாழ வேண்டும். நாம் கடவுள் நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது கடவுள் நமக்கு விடுதலையின் வாழ்வை கொடுக்கிறார். அவர் நமக்கு நித்தமும் இறங்குகின்றவராகவே இருக்கிறார். அதுதான் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது, உனக்கு துணையாக வானங்கள் மேலும் மகத்துவம் புரிந்தவராய் மேக மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, கடவுளை நோக்கி நாம் கூப்பிடுற பொழுது அவர் வானங்கள் மீது ஏறி வருகிறவராக, மகத்துவம் பொருந்தியவராய் மேக மண்டலங்கள் மீது ஏறி வருகிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வோம், அவருடைய பாதுகாப்புல நம்முடைய வேலைகளை செய்வோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.